ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் April 14, 2002 ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. சென்னையில இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்ல மோனல் அவர்கள் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அண்ட் அது வந்து அவங்களுடைய சிஸ்டர் சிம்ரன் அவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்களுடைய இன்டர்வியூஸில் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பிகாஸ் காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு காரணமாக வந்து அவங்க தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்தது. பட் லேட்டர் ஆன் ஏன் வந்து இவங்களுடைய டெத் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக ஏன் பேசப்படாத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கான சந்தேகமாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு சூசைட் அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது இன்னுமே வந்து கிராக் பண்ண முடியல. பட் ஒரு சில இடங்களில் கேள்விப்படும் போது அண்ட் ரொம்ப ஏர்லி இன்டர்வியூஸில், நான் சொல்கிறது ஏர்லி 2000 இவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் வந்து நடந்த ப்ரெஸ் மீட்ஸில் வந்து சிம்ரன் அவர்கள் வந்து டான்ஸ் கோரியோகிராஃபரை வந்து மென்ஷன் பண்ணி, அவரோட பேரை மென்ஷன் பண்ணி, இவங்களால தான் வந்து மோனல் அவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களும் ஒரு சில விஷயங்கள் நம்மளால கேள்விப்பட முடியுது. ஸோ பிரசன்னா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், அவங்க கூட இவங்களுக்கு வந்து காதல் ஏற்பட்டிருந்திருக்கு. பட் அந்த காதல் வந்து தோல்வி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த துக்கத்தை தாங்க முடியாம தான் அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே வந்து அவங்களுடைய இறப்புக்கு ஒரு காரணமாக வந்து தெரிய வருது.